தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் பாதிக்குது, இப்போ தான் தெரியுது உங்களுக்கு. அதாவது ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் சொன்னார், ஹிந்தியை தானே உள்ள விட மாட்டேன், இருறா நான் ஹிந்திக்காரனை உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் ஹிந்திக்காரனை கொண்டு வரான்டான்னு சொன்னார். அவனும் கேட்கல. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சென்னை மாநகராட்சியோட பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான ஒப்பந்தத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க? எஸ்எஸ் என்டர்பிரைசஸ். அதாவது இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்தா 64.59 கோடி. அது யாருக்கு போகுது, எந்த மாநிலத்துக்கு போகுது? அதாவது சென்னை எக்மோரில் அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் தான் இருக்குது, அவங்க ஹெட் ஆஃபீஸ் கிடையாது. அவங்க ஹெட் ஆஃபீஸ் உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் இருக்குது, சரிங்களா? இப்போ அவன் ஹெட் ஆஃபீஸ் அங்கே வச்சுருக்கான். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னவே சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் தமிழகத்தில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். இதோட பிரான்ச் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலத்தில் வச்சுருக்கேன்னு வைங்களேன். இப்போது அங்கே நான் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். என்னோடய ஸ்டேட் கவர்மெண்ட் என்னை மிரட்டுது. என்ன அப்படின்னா, நீ எங்கே வேணாலும் கான்ட்ராக்ட் எடுத்துக்க, எங்கே வேணாலும் வச்சுக்க, அது உன்னோட தனிப்பட்ட பஞ்சாயத்து. நீ நம்ம மாநிலத்தில் இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா ஹெட் ஆஃபீஸை தூக்கொண்டா அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிட்டு என்னால் வாழ முடியுமா? அது என்னோட தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பகைச்சிக்கிட்டு நான் வாழ முடியுமா? அப்போ ஐயா சாமி உத்தரவு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அவங்கள மிரட்டிச்சு. இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ கூட ஆளுமைகளோ இவங்களை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டாங்க அப்படின்னா, இதுக்கு என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு பார்த்தா, தமிழ் மற்றும் ஆங்கிலம் சரளமாக பேச தெரிஞ்சால் போதும். சரி, வடநாட்டவர் இங்கே வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்காங்க அப்படின்னா சரளமாக தமிழ் ஆங்கிலம் பேசுகிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு வேலை தூக்கி கொடுத்துடலாமா? கிட்டத்தட்ட 1700 1800 பேருக்கான வேலை வாய்ப்பு இது எங்கே போய் நிற்கும்? ஏற்கனவே தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது, உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் 1 லட்சம் கோடி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இருக்க வேலை வாய்ப்பை இழந்துட்டு புதுசாக வேலை வாய்ப்பை தேடி போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. ஏன் இந்த ஒப்பந்தத்தை போட உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துலாம் ஒருத்தன் கிடச்சானா, தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையான்னு தான் கேட்குறேன் நான். எத்தனையோ தொழில் முனைவோர் இருக்காங்களே, அதை பண்ணலாமே, ஏன் பண்ண முடியல உங்களால்? சரி, அரசு பேருந்து நீங்களே இயக்க வேண்டியது தானே? அரசு பேருந்து அரசு தானே இயக்குது. அதுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் நீங்கள் எடுக்க முடியல. அதாவது 27,000 சம்பளம் ஒரு மாதத்துக்கு. ஆனால் இவங்க 25,000 26,000 கிட்ட போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 1000 கிட்ட கமிஷன் அடிக்கிற மாதிரி தான் ஆல்ரெடி அவங்களே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 1800 பேருக்கான வேலை, 1800 பேருக்கு 1000 ஒரு மாதம் கணக்கு வச்சோம் அப்படின்னா எங்கே போய் நிற்கிது? எத்தனை லட்சத்தில் போய் நிற்கிது? இது அரசுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது, தெரியாமலாம் நடக்கலை, சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியும். காரணம் என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், இது எங்கள் ஆட்சி, முடிஞ்சால் போட்டுப்பார். 5 வருஷம் நாங்கள் தான், எங்கள் ரூல்ஸ் தான் அப்படின்ற பேரில் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு திட்டம் செயல்படுது அப்படின்னா அதனால் யார் பாதிக்கப்படுவா, மக்களுக்கு என்ன நன்மை நடக்கும் தீமை நடக்கும்ன்றது கூட கொஞ்சம் கூட செவி சாய்க்காத அரசு. இந்த அரசைத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்றத மறந்துடாதீங்க, சரிங்களா? அதில் நானும் ஒருத்தன் தான். நான் ஓட்டு போட்டேன் போடலைன்றதை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். இதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது.